வச்சு சொல்றேன்டா, அவ சரியில்லாதவதான். போது நிறுத்துக்கா. இனிமே என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்ய போறேன். அன்னைக்கு உங்க அப்பா வந்து பேசினது பத்தாதுன்னு இப்ப நீங்க வேற அவமானப்படுத்த வந்திருக்கீங்களா? போயிடுங்க தம்பி. தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போறீங்களாமே? என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்லிடட்டுமா? என்னோட டைரியை படிச்சு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா வேதனைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்க மனசுல இருக்கிறது நான் இல்லையே. நீங்க ஊரை விட்டு போறதுக்கு இதுதான் காரணமா? என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்லிடட்டுமா? நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சாரி நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால இங்க இருக்க முடியல. உங்களுக்கு பிடிச்சவங்க பிரியமானவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்க? ஓடி போய் உதவி பண்ணலான்னு பார்ப்பீங்க. அப்படி உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க என்ன லவ் பண்ணலனா கூட பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருந்தா போதும்னு இருந்தேன். ஆனா அதுக்கும் இப்ப வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கும் பாபுக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் உங்களை விட அதிகமா வேதனைப்பட்டது நான் தான். பாபுவோட அம்மாவும் அக்காவும் உங்களை வேதனைப்படுத்த தெரிஞ்ச உடனே நான் நொறுங்கி போயிட்டேங்க. நீங்க படுற வேதனையை பார்த்துட்டு என்னால இங்க இருக்க முடியலைங்க. அதாங்க நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, ஏன் தலையெழுத்து இப்படிலாம் நான் கஷ்டப்படணும்னு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வேண்டாம் சார், போகாதீங்க ப்ளீஸ். இல்லை மதி, என்னை தடுக்காதீங்க ப்ளீஸ். ஈவினிங் ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணிட்டேன். அதிர்ஷ்டம் இருந்தா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம். ஓனர் வராரு, நீங்க கிளாஸ்க்கு போங்க. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சோமு. குட் மார்னிங் சார். நேற்று ஒரு புக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆமா. அது எங்க கிடைக்கும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது விஷயமா தான். நல்ல புக்கா இருந்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வாங்க சொல்லலாம் இல்லையா? சார் அது இங்கே கிடைக்காது. அதுவும் இல்லாம அது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வேணா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துறேனே சார். குட் குட், அப்படியே செஞ்சிருங்க. சார் இன்னைக்கு ஈவினிங் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். ஓ சோமு, சாரி மறந்தே போயிட்டேன். பணம் கேட்டிருந்தீங்கல்ல? இந்த மாசம் சேலரியோட சேர்த்து ஒரு 10,000 அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா. நோ ப்ராப்ளம் சோமு, உங்களுக்கு இல்லாமையா? ஆனா ஒண்ணு, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தவிச்சு போயிடுவாங்க. என் கேபினுக்கு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே நல்லது. வியாபாரம் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? எல்லாம் துரையா புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க 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 வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருமா. பரவாயில்ல உட்காரு. ஏய் சஞ்சய், ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடு. எடுத்துட்டு வரேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, குளிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. என்ன மாப்ள, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல மாமா, நிக்கிறேன். அட சும்மா உட்காருங்க மாப்ள. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. மாப்ள இனி நீங்க நம்ம வீட்டு பையன், உட்காருங்க. ஐயா உங்க முன்னாடி உட்காரத்துக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாப்ல. பூச்சப்படாம உட்காருங்க மாப்ள. மாப்ள இது நம்ம வீடு, சும்மா சாஞ்சி உட்காருங்க. சரி சரிங்க மாமா. அட நல்லா சாஞ்சி உட்காருங்க மாப்ள. சரிங்க மாமா. ஹலோ. ஹலோ. என்ன படிக்கிறீங்க சஞ்சய்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். வெரி குட். பிஇன்னதும் காசு கொடுத்து சீட் வாங்கினதான் நினைச்சுக்காதீங்க. +2ல நல்ல மார்க் எடுத்திருந்தான். கட் ஆஃப் மார்க்கும் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒத்த பைசா கொடுக்காம சீட்டு கிடைச்சதுன்னா பாத்துக்காங்களேன். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு படிப்புல நல்ல இன்ட்ரெஸ்ட், கற்பூர புத்தி, எதையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவான். இருக்காதா பின்ன? எத்தனை ஏழை பிள்ளைங்களுக்கு நீங்க காசு கொடுத்து கை தூக்கி விட்டுருக்கீங்க. எல்லாம் அதோட புண்ணியத்தோட பலன் தான். டேட் நான் கிளம்புறேன், பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் இருக்கு. சரிப்பா போயிட்டு வா. வரங்க. வாங்க சஞ்சய். காஃபி கொடுமா. காஃபி எடுத்துக்கங்க. இந்தாங்க. இல்ல வேண்டாங்க. மாப்பிள்ளை கொடுமா. இந்தாங்க மாப்பிள்ளை. சத்தே. இது என் பொண்ணு நித்யா, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறா.
இவ்வளவு அண்ணன் மாதிரி தான் படிப்புல கெட்டி. இப்ப பார்க்க போற உங்க அண்ணன் பொண்ணு நம்ம பாப்பா கலர்ல இருக்குமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என் பொண்ணு என் அண்ணன் பொண்ணுலாம் பிரிச்சு பாக்குறதெல்லாம் இல்ல. ரெண்டுமே என் பொண்ணுங்க தான். இல்ல பொண்ணு எப்படி இருக்குங்கிறதுக்காக கேட்டேன். எங்க மூத்த பொண்ணு மதி உங்க பையனுக்கு ஏத்த பொண்ணு. நம்ம ஜாதி ஜனம் உங்களை தலைவர்னு கூப்பிடுறாங்கன்னா சும்மாவா? அதுக்கு பொருத்தமான தோற்றம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமா, கூட பிறந்த அண்ணனையே பங்காளின்னு பிரிச்சு பாக்குற காலம் இது. அண்ணன் பொண்ண சொந்த பொண்ணா நினைக்கிற உங்க பெருந்தன்மை வேற யாருக்கு வரும் சொல்லுங்க? உங்களுக்கு தெரியுது என் மகனோட அருமை. இவன் அன்னைக்கு தெரியலையே. இவன் சொந்த மகளா நினைச்சு மாப்பிள்ள பார்த்தா அவ வேண்டாங்கிறா. காசு இல்லைனாலும் அவ கர்வத்துக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. அம்மா அவங்க உங்களுக்கு ஒரு குணமா. இப்ப எதுக்குமா அண்ணிய பத்தி பேசிட்டு இருக்க? அட வந்தா உங்களுக்கு அவளை பத்தி தெரிய வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. அவ என்னதான் வீம்பு பிடிச்சு எங்களை விலைக்கு வச்சாலும் என் பேர பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுன்னு நாங்க தானே பார்க்கணும். கண்டிப்பா. உங்க உரிமை நீங்க எப்படி விட்டு தர முடியும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. என் பேத்திக்கு நல்ல இடமா பார்த்து நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த சொன்ன மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. உங்க மகனை விட நல்ல மாப்பிள்ளையா சுந்தரியால பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். இத பாருங்க, வீம்பும் கர்வமும் வாழ்க்கைக்கு உதவாது. இதெல்லாம் எப்ப அவ புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. எங்களுக்கு அண்ணி மேல எந்த கோபமும் இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். மதியம் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல இடமா தான் நாங்க கூட்டிட்டு போறோம். இருந்தாலும் எங்க மேல உள்ள கோபத்துல உங்களை பிடிக்காத மாதிரி நடந்துக்கலாம். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. சே, அத பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும்? நாங்க சம்பந்தம் பேச வந்தது சுந்தரி பொண்ணு அல்ல, துரையண்ணன் பொண்ணு. இல்ல, இத நான் ஏன் சொல்றேன்னா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு சம்மதம்னா பொண்ணை பார்த்த உடனே அடுத்த நிமிஷமே பாக்குவத்துல மாத்திக்கலாம். எங்களுக்கு அது போதுங்க. வசந்தா சீக்கிரம் கிளம்புற வழியா பாரு. நல்ல நேரம் முடியத்துக்குள்ள தட்ட மாத்திவா. சரி இதோ கிளம்பி. என்னம்மா நீனும் கிளம்பலையா? இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் படிக்கணும். சரி அண்ணன் பிராக்டிஸ் முடிச்சிட்டு வந்துருவா. நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க. சரிங்கப்பா. ஏ நித்யா வாங்க. ஆவுனா பெரியமான்னு சப்போர்ட் பண்ணிட்டு வருவ. இப்ப வான்னு சொன்னா வரமாட்டேங்கிற. போய் கிளம்புடி. அம்மா, மதியக்காவை நீங்க பொண்ணு பார்க்க தான் போறீங்கன்னா நானும் சந்தோஷமா வருவேன். உங்க பிளானே வேறையாச்சே. பெரியம்மாவை டார்ச்சர் பண்ணி ஒரு செட்டோட கிளம்பிட்டு இருக்கீங்க. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? ஏய், உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன தட்டெல்லாம் வரிசைக்கா? ஆமா, நீங்க வாங்க வேண்டாம்னு சொன்னதுனால எதுவும் வாங்காம வந்துட்டோம். சொல்லி இருந்தா பூ பழம் எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்திருப்போம்ல. அதனால என்னங்க பரவாயில்ல. காரணமா தான் உங்களை வாங்க வேண்டாம்னு நான் சொன்னேன். இது எங்க வீட்டுக்கு முதல் கல்யாணம். நல்லா ஜாம்னு மத்தவங்க பாராட்டுற மாதிரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்களும் சம்பிரதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க மாப்பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வாங்க. தாலியில ஆரம்பிச்சு தாம்பூல பை வரைக்கும் எல்லாம் எங்க ஏற்பாடு தான். இதெல்லாம் அண்ணே உங்களை தப்பா நினைச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான். அதுக்காக தட்டு வரிசை கூடவா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேரம் ஆகல, சீக்கிரம் புறப்படுங்க. கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, கொடுங்க. தம்பி, யார் நீங்க? சாரை பார்க்கணும் சார். சார் இப்போதான் வெளியே கிளம்பி போனாரு. எங்க? அவர் அண்ணன் முடிஞ்சு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அவர் வர லேட் ஆகும். நீங்க அப்புறம் வந்து பாருங்க. டேய், நீ ஊருக்கு போயிட்டு வர கேப்ல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையே. பொண்ணு லவ் மேட்டர் தெரிஞ்சாலே எல்லார் வீட்லயும் பிரச்சனை தான் மச்சான். மதி மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அதுல தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. ஒருவேளை எல்லா பொண்ணுங்களை போல அம்மா அப்பா கண்ணீர் கதறல்ல மெல்ட் ஆகி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களோ? சத்தியமா சொல்றேன், அதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு முன்னாடி மதிக்கிட்டே அதெல்லாம் பழிக்காது. அவ கண்டிப்பா போன் பண்ண ட்ரை பண்ணிருப்பா. அதான் எங்க அப்பா பிளான் பண்ணி போனை வாங்கிட்டாரு. அவரை முழுசா நம்பி தொலைச்சிட்டேன். அதான் மதிக்க போன் பண்ணாம விட்டுட்டேன். எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அவர் தான். சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. ஒரே ஐடியா உங்க சைடு மட்டும் தான் தப்பு இருக்க மாதிரி யோசிக்காத.
ஒருவேளை உங்க அப்பா கிட்ட பாசிட்டிவா பேசி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கலாமே. இல்லடா, நான் மதி வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா கிட்ட கோபத்தை விட வேதனை தான் அதிகமா இருந்தது. எங்க வீட்டு சைடு பிரச்சனை இல்லைன்னா ஏன் மதி வந்ததை எங்க அக்கா கூட மறைக்கணும்? இவன் மட்டும் சொல்லனா எனக்கு அது கூட தெரிய வந்திருக்காது. நான் ஒன்று சொல்லிட்டா, அநேகமா ஏதாவது பொண்ணு பார்க்குற மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் தான் நடந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு டென்ஷன் இல்லை. இல்லடா, அதுக்கப்புறம் பொண்ணு பிடிச்சிச்சுன்னா டேட்டு கேட்டு குறிச்சிருவாங்க, என்ன பிரச்சனை ஆயிடும். இப்போ அதுக்கு என்ன செய்யலாங்கிற? 2 வீட்டு சைடும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இனிமே அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே யார் பக்கம் தப்புன்னு உட்காந்து யோசிக்கிறதுல ஒரு யோசம் இல்ல. எப்படியாவது மதியை காண்டாக்ட் பண்றோம், அவளை எங்கேயாவது கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வரதான் போறோம். என்ன பாக்குறீங்க? இதுக்கு மேல சுமூகமா நடக்க சான்ஸே இல்ல. இத்தனை நாள் விலகி இருந்த மதி சித்தப்பாவும் இதுக்குள்ள வந்தாச்சு. வந்தாலும் எங்க அப்பாவை விட மோசம். மதி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா. சோ நான் சொன்னதை தவிர வேற வழியே கிடையாது. என்ன பிரச்சனை வரும்னு பாக்குறீங்களா? அப்போ கூட நிக்க மாட்டீங்க. டேய் என்ன பேசுற நீ? அப்படியெல்லாம் விட்டுருவோமா உன்ன? டேய் மோகன், அவன் சொன்ன மாதிரி மதியை காண்டாக்ட் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லு. மதியை இப்ப காண்டாக்ட் பண்ண சான்ஸே இல்ல. அவகிட்ட போனும் இல்ல. மதியை யாராவது ஒரு பொண்ணை விட்டு தான் காண்டாக்ட் பண்ண முடியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அமிச்சா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். டேய், கரெக்டான சாய்ஸ் கிறிஸ்டி மட்டும்தான். ஆனா இன்னைக்கு சண்டே, அவ கிளாஸ்க்கும் வந்திருக்க மாட்டா. மச்சான், எனக்கு கிறிஸ்டியோட தெரியும்டா. அப்புறம் என்ன, உடனே கிளம்புங்க. நம்ம முதல் ஸ்டெப் மதியை காண்டாக்ட் பண்றது தான். எனக்கு வீடு மட்டும் தானே தெரியும், மற்றபடி பழக்கம் எதுவும் கிடையாது. எப்படி போய் என்னன்னு விசாரிக்கிறது? டேய், இதுக்கே இப்படி யோசிச்சா அவன் கல்யாணமே பண்ணி வைக்கணும்னு சொல்றான். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போற? போடா போ, போய் சிஸ்டரோட ஃப்ரெண்டு அது இதுன்னு ஏதாவது சொல்லு. அவ்வளவு சிக்கல்லாம் ஒண்ணும் வராது. கிறிஸ்டிக்கு என்ன நல்லாவே தெரியும். இன்னைக்கு சண்டே அவ வீட்டுல தான் இருப்பா. வா. என்னடா இன்னும் உட்காந்துட்டு இருக்க? இல்ல மச்சான், ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை. டேய் என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாடோடிகள் சசி மாதிரி பேசுன? இல்ல மச்சான், ஆபீஸ்ல ஒரு ஃபைல் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. வேணா நான் ஆஃப் டே லீவ் கேட்டு வந்துடுறேன். நீ லீவ்ல ஒன்றும் பொறுத்தவரை நாங்க பாத்துக்கிறோம். ஏய் வா. டபாய்க்கு பார். அம்மா, அம்மா, அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் டல்லா இருக்க? இல்ல, அந்த பையன் வந்துட்டு போனதுல இருந்தே மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஐயோ அம்மா, ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? அதான் இனிமே வீட்டுக்கு வர வேணாம்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டல்ல. நீ வேணா பாரு, இனிமே மதி விஷயத்துல உனக்கு எந்த ஒரு டென்ஷனும் வராது. என்னம்மா சூர்யா, நல்லா இருக்கியா? என்னம்மா இது, பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, போய் பாய் ஜம்காலம் எல்லாம் எடுத்துட்டு வா. என்ன பொண்ணு நீ? இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யாம எந்த வயசுல வேலை செய்ய போற? உன்னை சொல்லி தப்பு இல்லம்மா, சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? போ, நீ போய் எடுத்து போடு. பாய போடு. கொஞ்சம் வசதி கம்மியா தான் இருக்கும். தரையில உட்கார வைக்கிறமே தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல என்னங்க இருக்கு? வாங்க நீங்களும் உட்காருங்க. அப்புறம் இவங்க எங்க அண்ணன் சம்சாரம். வணக்கம்மா. வணக்கம். இது கடைசி பொண்ணு சூர்யா. ஒரு பையன் இருக்கான் நட்ராஜ். அண்ணன் என்னம்மா படிக்கிறான்? அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான். இல்ல அத்தை, நம்ம சஞ்சய் தான் இன்ஜினியரிங் படிக்கிறான். நட்ராஜ் பாலிடெக்னிக் தான் படிக்கிறான். நீங்க பார்க்க வந்தது எங்க மூத்த பொண்ண நிறைமதி. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இவங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இவங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா,
நீங்க தான் வீம்புல யாரு கூடயும் ஒட்டுறதா இல்லையே. தம்பி 11வது படிச்சிருக்காரு, அதனால என்ன? நிறைமதியும் 11வது தானே படிச்சிருக்கு. இப்ப தம்பி அப்பாவோடவே இருந்து தொழிலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப மரியாதையானவங்க, முக்கியமா நன்றியை மறக்காத நல்ல மனுஷங்க. ஏதோ ஒரு காலத்துல நான் பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணேன். இப்போ அவங்க ரொம்ப நல்லபடியா இருக்காங்க. சிங்கப்பெருமாள் கோயில்ல பால் ஏஜென்சி, காய்கறி வியாபாரம்னு பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிறது வாடகை வீடு தான். ஆனா வீடு கட்ட நிலம் வாங்கி போட்டிருக்கீங்களா? நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுக்கு சங்கத்துல போய் பதிவு பண்ணணும்? மாப்பிள்ளெல்லாம் பார்த்து செஞ்சு வைக்க ஆள் படம் இல்லாமல இருக்கு. மற்ற எல்லாத்துலயும் வீம்பா இருந்தது சரி, பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கணும். அதான் சம்பந்திக்கிட்ட பேசி கையோட கூட்டு வந்திருக்கேன். இன்னைக்கே தாம்பூலத்தை மாத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். ஏமா மதியங்கம்மா போயிருக்கா? சித்தப்பா, திடீர்னு வந்து பொண்ணு பார்க்குறோம், சம்மந்தம் பண்ணணும்னா எப்படி? அதான் அம்மா மதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஏய் சூர்யா, நீ சின்ன பொண்ணு, பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. கேக்குறாங்கல்ல, எங்க போயிருக்கான்னு சொல்லு. கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே? அவ ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கா. என்னங்க, இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் ரொம்ப முக்கியமா? அவளுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. போமா, அக்காக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஏய் சித்தப்பா சொல்றான்ல, போய் போன் பண்ணி வர சொல்லு. ஏமா கோவப்படுற? பின்ன என்னடா, சம்பந்தம் பேச கூட்டிட்டு வந்திருக்கோம். வந்தவங்களுக்கு ஒரு வாய் தண்ணியாவது கொடுத்தாளா? இப்படி நட்டு வச்ச கல்லு மாதிரி பதில் பேசாம நின்னா வந்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்களாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீ சுமாரு. ஏய் உனக்குமா புத்தி கட்டி வச்சு போய் காஃபி போட்டு எடுத்துருவா போ. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். வழியை விடு. என்னங்க, பால் சக்கரை கொஞ்சமா தான் இருக்கு, காஃபி பொடி சுத்தமா இல்ல. சரி, நீங்க காசு கொடுங்க, நான் டிரைவர் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, திடுதிப்புன்னு வந்துட்டோம்ல அதான். ஆமா, இல்லைனாலும் பொட்டி பொட்டியா வாங்கி அடுக்கி வச்சிருப்பான். போய் ஆக வேண்டியதை பாப்பையா? என்னம்மா நீ, வீடுனா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதுக்காக எப்படியா ஒண்ணுமில்லாம தொடச்சு வைக்கிறது? மா வாமா, கொஞ்சம் வாமா, ஒரு நிமிஷம் வாமா. என்னடா? என்னம்மா, அவங்க பாட்டுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி யாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க, நீயும் பேச நினைக்கிற? என்னடா பண்ண சொல்ற? வந்தவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க சித்தப்பா எதையும் அவர் இஷ்டத்துக்கு தான் செய்யணும்னு நினைப்பாரு. பார்த்தல மாப்பிள்ளையோட அப்பா எப்படி பணிச்சு பணிச்சு பேசுறாருன்னு. இப்ப கூட மதிக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக வரல, அவங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒருத்தனை இவளுக்கு கட்டி வச்சு இவளையும் அடிமையாக்கணும், அதுதான் அவங்க எண்ணம். என்னம்மா நீ இவ்ளோ சொல்ற? அப்ப எதுக்கு எல்லாரும் சும்மா இருந்த? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்போவே போய் அவங்களை வெளியில போங்கன்னு சொல்ல போறேன்.